நீ எப்பவுமே உங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சா அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும். நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும். அது உனக்கு ஓகேவா? இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு பயமா இருக்கு. ககன் மாமாவை தவிர வேற யார் கூட கல்யாணம் நடந்தாலும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்து போயிடுவேன். லூஸ் மாதிரி பேசாத. வேற என்ன பண்ண சொல்ற? இந்த கல்யாணத்துல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு நானும் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது தோணுனாலும் ஏதாவது பிளான் போட்டாலும் உங்க அப்பா முன்னாடி நீ கெட்டவள் ஆயிடுவ. அதனால நீ எதுவும் யோசிக்காத. எப்படியும் நான் மாமா முன்னாடி கெட்டவன் ஆயிட்டேன்ல, நானே அதுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிறேன். எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். நிஜமாவா? நிஜமாவே நிறுத்திடுவியா? நிஜமா நிறுத்துறேன் பூமி. என் பிளான் என்னன்னு கேட்காமையே இந்த ஒரே வாட்டி என்ன நம்பு பூமி, ப்ளீஸ். உன் காதல சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. டேய், உண்மையை சொல்லுடா. உனக்கு கஷ்டமா இல்லையா? ஆக்சுவலி ரொம்ப நாளா ஏதோ மிஸ் ஆயிட்டு இருக்குன்னு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேம்மா. இதோ இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இப்போதான் எனக்கு புரிஞ்சது. அதே கவலைதான். இருந்தாலும் எனக்கு கவலையாலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் சொல்றேன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சுமா. இந்த கவலைய ஏதோ நான் இன்னைக்குதான் புதுசா பாக்குறேன்ற மாதிரியே பேசுறீங்களே. ஆமா புரி, நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம அழாதீங்கம்மா. பூமி மருமகளா வரணும்ன்ற உங்க ஆசை ஒரு விதத்துல நிறைவேறின மாதிரி தானேம்மா. சரி, உங்க புள்ள தானேம்மா. நீ நினைக்கிற அளவுக்கு சுலபமா என்னால ஏத்துக்க முடியாதுடா. அம்மா அம்மா ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் இந்த அழுகையை நிறுத்துங்க ப்ளீஸ். எனக்கு டைம் ஆகுதுமா, போயிட்டு எனக்கு டிஃபன் எடுத்துட்டு வாங்க. அம்மா பேச்சுக்கு தான் உன்னை சாப்பிடுன்னு சொல்றாங்கண்ணா. பூமிக்கு கல்யாணமாக போற கவலை இல்ல, பசிக்கலன்னு நீ சொல்லிட்டு போயிடுவேன்னு நினைச்சாங்க. அங்க பூமிக்கு கல்யாணம் நடக்கும்போது இங்க நம்மளால எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும் சொல்லுங்க? புரி ப்ளீஸ், இந்த அழுகையை நிறுத்துறியா? இங்க பாரு, டைமுக்கு கரெக்டா டிஃபன் சாப்பிடலனா நம்ம ஹெல்த் என்ன ஆகுறது சொல்லுங்க? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்க யாருக்கா இப்ப அழுதுகிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் சேவை செய்ய மாட்டாங்க. இங்க பாருங்க, அழாதீங்க. நான் ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் போட்டு வர்றேன், நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. நான் ஆஃபீஸ் போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு பூமிக்கு கல்யாணம்டா. கடவுளே, இந்த சோதனையில இருந்து தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து கடவுளே. ஏய் நில்லு, நில்லுடா. ஏய் நில்லுடா. ஏய் நில்லு. ஏய் நில்லுடா. நில்லுன்றல. ஏய் நில்லு. என்னடா சரி இவ்ளோ டல்லா இருக்க? நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மாமா திடீர்னு எனக்கும் பூமிக்கு கல்யாணம்னு சொன்னதும் சடனா இப்படி எல்லாம் நடக்கிறதும் எனக்கும் சுத்தமா பிடிக்கலமா.
என்ன தம்பி நீ இப்படி பேசிட்டு இருக்க? உன்னோட மாமா அவரோட பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறத சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி சொல்லுங்க. என் அண்ணன் உனக்கு அவரோட பொண்ணு மட்டும் கொடுக்கலடா, அவரோட உயிரையே கொடுக்கறாரு. சொத்து மேல எனக்கு இது வரைக்கும் எந்த ஆசையும் இருந்ததில்ல. நான் சொத்து மேல இருக்கிற ஆசையில தான் இப்படி பேசுறேன்னு நினைச்சிராத. ஆனா நமக்கு இருக்கிற மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு பூமி தான். என் அண்ணன் அவரோட உயிரை மட்டும் இல்லடா, இந்த மொத்த சொத்தையும் உன்கிட்ட தான் கொடுக்கறாரு. இனிமே உன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கைடா. பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை இருக்கணும். சரி, கொஞ்சம் சந்தோஷமா இருடா. உன் கண்ணுக்கு சொத்து, அதிர்ஷ்டம், கல்யாணம் எல்லாம் தெரியுதுமா. ஆனா பூமி அண்ணன் மேல வச்சிருக்கிற காதல் உனக்கு புரிய மாட்டேங்குது. பூமி அண்ணன் கிட்ட இருந்து என்னால பறிக்க முடியாதுமா, என்னால முடியாது அம்மா. ஆனா இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தான் எனக்கு புரியல. ககன் மாமாவை நீ ரொம்ப ஆழமா காதலிச்சுக்கிட்ட ஏன் முன்னாடியே கைய கோத்துக்கிட்டு தெனாவட்டா சுத்தும் போது ஒவ்வொரு நொடியும் எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஏனியா, நான் உன்னை ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆறுதல் பரிசா ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுக்கோ. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல ரொம்ப கவலையாவும், அப்புறம் கொஞ்சம் குறைச்சலாவும், அப்புறம் இன்னும் குறைச்சலாவும் உன் கவலை குறைஞ்சு போயிடும். செரியோட நீ எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவ விடு. ஆனா என்ன, நீதான் செரிய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். அந்த லூசுக்கு பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கம் இருக்கு. நீ அவனை கண்ட்ரோல்ல வைக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கும் ஒரு சக்காலத்தையே கூட்டிட்டு வந்துருவான், அவனோட அப்பா மாதிரி. அப்படி பார்க்காத பூமி, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நட்சத்திரம் வெளியில போ. போறேன் இரு. நீ கவலையில எவ்வளவு வேணாலும் கத்தலாம், நான் சந்தோஷத்துல என்ன வேணாலும் பேசலாம். நான் உண்மையதான் சொல்றேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா என் மாமாவை அடையணும்ன்ற உன் தடங்கள் என் வழியில இல்லாம போயிடும். மாமாவை காதலிச்சது 2 பேரு, நீயும் நானும். அதுல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது நான் தான். சரத் சந்திராவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரத் சந்திரா மேல பகையா இருக்கிற மாமாவோட ஈகோவை உசுப்பேத்தி விட்டாவது மாமாவை எனக்கு சொந்தமாக்கிக்குவேன்.